இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம் வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு பாதிக்கப்படுது. இன்னைக்கு நான் வந்து நிறைய உதாரண ஜாதகங்கள் நான் சொல்ல போறேன். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த மாதிரியான அமைப்புகள்ல நம்மளுக்கு அந்த ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கும் போது நாம என்னென்ன அனுபவிச்சுட்டு வந்தோம்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதை உங்களுடைய இதுல வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் நீங்க பதிவு பண்ணலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா, ஜோதிடத்துல சில விதிமுறைகள் உண்டு, அதுக்கு சில விளக்குகளும் உண்டு, சில அனுபவங்கள் வழியாக நம்ம எடுத்துக்கிட்டதா. இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க, ஆமாங்க மேடம் நீங்க சொல்றது சரிதான், என்னுடைய செவ்வாய் இந்த மாதிரி இருக்கு, இது எனக்கு தோஷமா செயல்பட்டுது அப்படின்னு நீங்க சொல்லும்போது அது என்னுடைய அனுபவமாக இன்னொருவருக்கு அது பரிமளிக்கும். அப்படிதான் நம்ம வந்து இந்த ஜாதக ஆய்வுகளை நம்ம ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னா நமக்கு என்ன? தடை. தோஷம்னா தடை. அந்த இடத்துல அந்த பாவகத்தை நமக்கு தடை பண்ணி கொடுத்துரும். இப்ப ஃபர்ஸ்ட் தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். இன்னைக்கு வந்து மெயினா முக்கியமா செவ்வாய் தோஷத்தால நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகிறது இல்ல, ராகு கேது தோஷத்தால நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகிறது இல்ல, சில ஜோசியரால நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகிறது இல்ல. ஏன்னா நம்ம நிறைய ரூல்ஸ் அப்ளை பண்ணி 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 ஒரு ஜாதகம் வந்தோடனே எல்லா ரூலையும் அந்த ஜாதகத்துல முழுக்க முழுக்க அப்ளை பண்ணி 100% எடுக்க முடியுமா? நான் கண்டிப்பா 100% எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு நான் சொல்றேன், இளம் ஜோதிடர்களுக்கு சொல்றேன். நீங்க நிறைய ஜாதகங்கள் பார்ப்பீங்க. இப்போ நிறைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி ஜோசியர் ஆகுறாங்க தெரியுமா? ஒரு பையனுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகலன்னு ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து 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 10 வருஷம் பார்த்து கடைசியில் 10வது வருஷம் அவங்களே ஜோசியம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எதனால 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 கல்யாணம் ஆகல, ஏன் கல்யாணம் ஆகல, அப்ப இந்த ஜாதகம் என்ன அப்படின்றத அவங்க சில எடுத்துக்கிட்டு பாதி ஜோசியர் ஆயிடுறாங்களா? பாதி ஜோசியர் ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா கல்யாணமே நடக்காது. ஏன்னு கேட்டீங்களா? அவங்க அந்த பாதி ஜோசியர் ஆனோன்னா அந்த ரூலை மட்டும் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, நிறைய யூடியூப்ல பாக்குறாங்க. அப்ப ஒரு சிலர் ஒரு விதி சொல்லுவாங்க, அந்த விதி ரூல் எல்லாத்துக்கும் பொருந்தி வராது. ரூல்ஸ் அப்படிங்கிறது அது விதி. நம்ம தான் என்ன சொல்லுவோம், விதியை மதியால் வெல்லலாம். எப்படி? தசாபுத்தி வழியாக. அப்ப அந்த விதிங்கிறது ஜாதகத்துல இருக்கு, அதை எப்படி தசாபுத்தி வழியாக தன்னுடைய சந்திரன் வழியாக அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஜோதிடம். அதுக்கு தானே ஜோசியம் பார்க்க வராங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜோதிடம் பார்க்க வரவங்களே எதுக்காக வராங்கன்னா தீர்வுக்காகத்தான் வராங்க. அவங்க பிரச்சனையை நம்ம சொல்றதுக்காக அவங்க வரல. அப்ப அதுக்கான தீர்வை நம்ம சொல்றதுக்கான முதல்ல நமக்கு என்ன இருக்கணுங்க? அனுபவமும் அந்த ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் அது விளக்கமா நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே செவ்வாதோசை இருக்குங்க, இந்த ஜாதகத்தை சேர்த்தாதீங்க, 7ல சனி இருக்குங்க, 7ல சனி இருந்தா 7ல சனி இருக்கிற பிள்ளையே பாருங்க. உண்மைங்க, என்கிட்ட வந்தவங்களுடைய வாடிக்கையாளர் வந்து சொன்ன உண்மை, பொண்ணு நல்லா இருக்குதுங்கம்மா, குடும்பம் நல்லா இருக்குதுங்கம்மா, ஆனா பையனுடைய ஜாதகத்துல 7ல சனி இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணா 7ல சனி இருக்கிற பிள்ளையாதான் கல்யாணம் பண்ணிட்டுட்டாங்க. நாங்க 100 ஜாதகம் பார்த்துட்டோம், 100 ஜாதகத்துல 2 ஜாதகம் தான் 7ல சனி இருக்குது. அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இப்படியே கிட்டத்தட்ட 4-5 வருஷமா எங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா அதாவது எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் ரூலையே நம்ம அப்ளை பண்ணி நின்றக்கூடாது. அந்த சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அவரு நட்பு வீட்டுல நிக்கிறாரா, பகை வீட்டுல நிக்கிறாரா, அந்த சனி பகவானுக்கும் அவங்களுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் நல்ல நிலைமையில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்த்தாலே திருமணம் பண்ணிடலாம். 7ல சனிதான் இருக்கணும்னா
100ல எத்தனை பேத்துக்கு பாருங்க, 100ல 2 ஜாதகம் வரும். மீதி 98 ஜாதகம் நல்லா இருந்தோம் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டிருக்கும். குரு பாதிக்கப்பட்டிருக்கும். திருமணம் ஆகல, புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல குரு தோஷம், குரு சாபம், குரு பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவங்களுக்கு திருமணம் தள்ளி போகும், திருமண தடை ஏற்படும், புத்திர பாக்கிய தடை ஏற்படும். அப்ப சரியான முறையில என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சரியான நபர்கள்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அந்த சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்காது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணும்னா, முதல்ல நம்ம ஜோசியரை பார்க்க போகணும்னா முதல்ல நம்மளுடைய குலதெய்வம், 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், 5ஆம் இடம் என்பது ஜோதிடம், 5ஆம் இடம் என்பது ஜாதகம். அப்ப நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம், என்னுடைய முன்னோர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்க, நான் அதை எப்ப அனுபவிப்பேன் இப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்க்க போகும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து விட்டுத்தான் ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை கொடுக்கணும். அது ஆன்லைன்ல அனுப்பலாம், ஆஃப்லைன்ல அனுப்பலாம், நேர்ல பார்க்கலாம். நீங்க அங்க குலதெய்வத்தை வேண்டிக்காம நீங்க எந்த ஜோசியர்கிட்ட போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஜோசியர் சரியான முறையில தீர்வை கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க குலதெய்வம் சம்மதிச்சா மட்டும்தான் உங்களுடைய கர்மா என்னங்கிறது அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா கண்ணை மறைச்சிடும். சொல்லுவாங்க 2 பேத்துக்கும் பொருத்தம் பார்த்து கொடுத்தது இவர் தாங்க, கல்யாணம் பண்ண சொன்னது இவர் தாங்க. நான் ஒரு பிரச்சனைன்னு போய் கேட்கும்போது இந்த ஜாதகத்தை எதுக்குமா சேர்த்துனீங்க? அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, அந்த இடத்துல விதி அவருடைய கர்மா அவருடைய கண்ணை மறைச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. அப்ப அதை அனுபவிச்சுதான் அவங்க தீர்க்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவத்துல எடுக்கிறோம். இப்ப இந்த மாதிரி அனுபவமா பேசினா நிறைய பேசலாம். இப்ப நம்ம செவ்வாய் தோஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன? முதல்ல செவ்வாய்னா ரத்தத்துக்கு காரகன். நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ரத்தம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடம்புல கீறல் பட்டோன்னே என்ன வெளியில வருங்க? ரத்தம் தான் வெளியில வரும். அப்ப அப்படிப்பட்ட அந்த ரத்தம் எப்படி நம்மளுடைய ஜாதகத்தோடு எப்படி நம்மளுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாதான் நம்ம ஜீவன் வாழ முடியுமோ இந்த உடம்புல, அதே மாதிரி ஜாதகத்துல செவ்வாய் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு கிரகத்தை சொல்லும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பா இயங்கிட்டு இருக்கு. நாம நினைக்கிறேன் எனக்கு சூரியனை பிடிக்காதுங்க, சிவன் நான் கும்பிடவே மாட்டேங்க. சூரியன் தாங்க தலை, சூரியன் தான் தலை, முதுகு தண்டுவட எலும்பு சூரியன் தான். நீங்க சூரியனை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் அந்த சூரியனாக செயல்படுபவர் உங்களுடைய தலையாக முதுகு தண்டுவடத்தில் உள்ள எலும்பாக செயல்பட்டு தான் இருப்பார். அப்ப எங்காவது தலை செயல்படாம இருக்குமா? அடுத்தது சந்திரன், நீர், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர். அப்ப அந்த தண்ணி இல்லாம நம்ம உடம்பு இதாகுமா? ஒரு நாள் எனக்கு தண்ணி இல்லை, நான் தண்ணி குடிக்கல அப்படின்னா என்ன ஆயிருதுங்க? உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் வற்றி போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு, அதனாலதான் சொல்லுவான் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருந்தால் இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பாதிக்கப்பட்டால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும், முதுகு தண்டுவடை எலும்பு பாதிக்கும், தலை பாதிக்கும், தலைவலி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான அந்த அது நம்ம இன்னொரு சப்ஜெக்ட்லாம் நம்ம பார்ப்போம் எந்தெந்த கிரகத்துக்கு. இது அப்படியே போயிடும். இப்ப செவ்வாய் தோஷம். அப்ப செவ்வாய்ங்கிறது ரத்தம். அப்ப ஒருத்தருக்கு வீரியமான ரத்தமாக இருந்தால் இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த செவ்வாய் வீரியமாக இருந்தால்தான் இவர்கள் இருவருடைய ரத்தமும் ஒன்று சேரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு, தாம்பத்திய உறவு, இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஸ்மூத்தா போகும். இப்ப 2 பேத்துக்கும் தாம்பத்தியத்துல விருப்பம் இல்லைன்னா ஓகே, ஏதோ வாழ்றோம் கடமைக்கு அப்படின்னு போயிடும். இப்போ ஒருத்தருக்கு தாம்பத்தியத்துல விருப்பம் இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னு என்ன பண்றது? 2 பேத்துக்குமே அதீத விருப்பம், சூப்பர், லைஃப் போயிடும். அப்ப அந்த மாதிரி தான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த காலத்துல உறவுகள்ல திருமணங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டாம்னு இப்போ நம்ம சொல்றோம். என்னன்னா உங்களுக்கு அந்த இரத்த அணுக்கள் ஒரே ஜீனா வர்றதுனால 2 பேத்துக்கும் ஒரே ரத்தமா வர்றதுனால குழந்தை பாக்கியம் இல்லாம போயிடும். இது நான் உதாரண ஜாதகமே நான் வச்சிருக்கேன். ஒரு 15 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை.
சொந்த தாய் மாமா பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து. ஏன்னா அவங்க ஜாதகத்துல செவ்வாய் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கும். பட்டிருந்தாதான் அந்த உறவுகள் திருமணம் ஆகும்போது அந்த தாமத்தியம் அவங்களுடைய குழந்தை பிறப்பு தாமதமாகும். அப்ப செவ்வாய் தோஷம் எங்க இருந்தா செவ்வாய் தோஷம் உங்களுடைய ஜாதகத்துல நிறைய எல்லாத்துக்கும் தெரியுது, இருந்தாலும் சிலருக்கு தெரியாத இருக்கிறதுனால அவங்களுக்கான பதிவு இது. மேக்சிமம் நம்ம ஜோதிட ரகசியங்கள் உள்ள நண்பர்கள் எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது லக்னம், எந்த லக்னம் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருக்கும். உதாரணத்துக்கு மேஷ லக்னம் எடுத்திருக்கேன். இந்த லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில், இது 2ஆம் இடம், இது 4ஆம் இடம், அடுத்தது 7ஆம் இடம், 7, அடுத்தது 8, அடுத்தது 12. எங்க இருந்து செவ்வாய் தோஷங்க? 2, 4, 7, 8, 12ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகத்தில் அது செவ்வாய் தோஷம். அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவகம் நம்மளுடைய ஜாதகத்துல சம்பந்தப்படும். இப்ப 2ஆம் இடம் குடும்பம், குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு. பேச்சு எப்படி இருக்கும்? நல்ல காரசாரமான பேச்சு, அதிகாரமான பேச்சு. 2ல செவ்வாய் இருக்குது. அடுத்தது குடும்பம், குடும்பத்தில் அவர்களுக்கு அந்த உறவு பாதிக்கப்படும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குஸ்தானம், குடும்ப ஒற்றுமை, இவங்க பேசியே அந்த குடும்பத்துல சண்டை பண்ணிடுவாங்க. செவ்வாய் 2ல இருக்கிற பையனுக்கு போய் செவ்வாய் இல்லாத பொண்ணை கல்யாணம் வச்சு வச்சிங்கன்னா இவன் பேசியே அந்த பிள்ளைய என்ன பண்ணிடுவாங்க? பிரச்சனை பண்ணிடுவாங்க. அப்ப அந்த குடும்ப உறவுகள் மூலமாக அவர்களுக்குள் அந்த அந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது இருக்காது. எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா அந்த குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை அவங்களுக்கு பாதிக்கப்படும். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் கற்பு, ஒழுக்கம். 4ஆம் இடம் கற்பு, ஒழுக்கம், சுகஸ்தானம் சொல்லுவோம். சுகம், பேசணும், பார்க்கணும். 7ஆம் இடம், 8ஆம் இடம் தாலி கட்டணும், அப்புறம் தான் 4, 12ஆம் இடம் வேலை செய்யும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான ஒரு இதுதான். 2ஆம் இடம் முதல்ல பேசணும். எப்படி? இந்த வீட்டில இருந்து அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில இருந்து இந்த வீட்டில் முதல்ல பேசுறாங்க. 2ல செவ்வாய், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அடுத்தது 7ஆம் இடம் பொண்ணும் பையனும் பார்த்துக்கிறாங்க. அடுத்து 8ஆம் இடம் அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சுகம் சொல்லக்கூடிய 4, 12ஆம் இடம் அந்த இடத்துல நடக்கும். அப்ப இந்த இடங்கள்ல செவ்வாய் இருக்கும்போது ஏன் திருமணத்தை பாதிக்குதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப 4ஆம் இடத்தை அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய். அப்ப கற்பை குறிக்கக்கூடியது, ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை செய்யும் போது இந்த 2 பேர்த்துக்கு என்ன ஆகுனா அந்த சுகஸ்தானத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். புரியுதுங்களா? இதுல நிறைய விதிவிலக்கு இருக்கு. நம்ம அப்படியும் பார்த்துட்டே இருந்தாதான் அதான் இது பேசிக் ரூல். இதுல அடுத்து என்னன்னா விதிவிலக்கு என்ன அதை நம்ம சொல்ல போறோம். அடுத்தது 7ஆம் இடத்துல செவ்வாய், கலஸ்தரஸ்தானம், தாம்பத்திய உறவு. 2 பேரும் இணைந்து இருக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது என்னன்னா இவர்களுக்குள் அந்த தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய வேகம் அதிகமாக இருக்கும். அப்ப இவங்களுக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல பாதிக்கப்படும், அவங்களுக்கு தாம்பத்திய உறவு பாதிக்கப்படும். அடுத்தது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்து நடக்கும். இந்த 4, 8, 12ல செவ்வாய் இருந்தா அடிக்கடி அவங்களுடைய உடம்புல ரத்தம் வெளியேறிட்டே இருக்கும். அது குழந்தையோட ஜாதகத்துல இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த விபத்து, அந்த காயங்கள், இந்த மாதிரியான சொல்லக்கூடிய உடம்புல தழும்பு ஏற்படுறது, இதெல்லாமே இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நடக்கும். இப்ப 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது
அதைக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாயை ஜாதகத்துல நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம். அப்ப இந்த அயன சயன சுகம் அப்படிங்கிறப்ப இதுல செவ்வாய் உட்காரும் போது வீரியம் அதிகமாக இருக்கும். அப்ப வீரியம் அதிகம் உள்ளவங்களுக்கு வீரியம் அதிகம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு மனக்குறை ஏற்படும். அதான் சொல்லுவாங்க, செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன், வீரியத்துக்கு காரகன், தைரியத்துக்கு காரகன், வேகத்திற்கு காரகன். இப்படிப்பட்ட அந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் அமரும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சொல்லுங்க, அது தோஷத்தை கொடுக்கும். கொடுக்குமா இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் ராசியில செவ்வாய் வந்து நீசமாகிறார். இப்போ சுக்கிரன் வீட்டுல செவ்வாய் 2ஆம் இடம் அப்படிங்கிறப்ப என்னன்னா சுக்கிரன் வீட்டுல செவ்வாய் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அவங்களுக்கு இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ செவ்வாய் 2, 4, 7, 8 இடங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நம்ம சேர்த்தலாம். ஏன்னா சந்திரனே என்னங்க, மனசு உடம்பு. அப்ப அங்க லக்னம், இவங்க லக்னத்துல இருக்கு, அவருக்கு ராசியில இருக்கு. இந்த செவ்வாய் அந்த செவ்வாயை பார்க்குது, தாராளமா நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம செய்யலாம். சரிங்களா? அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்ப செவ்வாய் தோஷம் யாருக்கு அதிகமா பாதிக்கும்னா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா பாதிக்கும். அதனாலதான் செவ்வாய் இதா இருந்தா மென்சஸ் ப்ராப்ளம் வரும். செவ்வாய் முடக்காவோ அல்லது திரிசூனியமாகவோ பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு பையனை பார்த்து நல்ல பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனா கல்யாணம் அப்படின்னு போகும்போது அவங்க அப்படியே விலகி வந்துருவாங்க. அந்த மனசு முடக்காயிடும். நிறைய பொண்ணுங்க எனக்கு திருமணமே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன் திருமணம் வேண்டான்னு சொல்றாங்கன்னு அவங்க ஜாதகத்துல நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எல்லாம் சொல்லலாம், காரணம் 1000 சொல்லலாம். படிப்பு இருக்கு, சம்பாதிக்கிறாங்க அந்த பொண்ணு, அதனால அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்றாங்க, அதனால கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு நம்ம 1000 காரணம் சொல்லலாம். ஆனா உண்மையான காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்துல, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் உலக அழகனையே கூட்டிட்டு வந்து காட்டினாலும் அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கலங்க அப்படி ஏதாவது ஒரு குறைய சொல்லி அதை நிறுத்திடும். ஏன்னா நிறைய நம்ம அனுபவத்துல நிறைய பார்த்த விஷயம். அப்படி மீறி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்குள்ள அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்யோன்ய உறவு இருக்காது. அதனாலதான் ஒரு பெண்ணுடைய ஜாதத்துல முக்கியமா நம்ம திருமணத்துக்கு பார்க்கும்போது செவ்வாயை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நீசமாகவோ அல்லது சுக்கிரன் பாதிக்கப்பட்டு திதிசூனியம் அடைஞ்சாலோ அல்லது முடக்கானாலோ பொண்ணு பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா பொண்ணை பார்த்தோன்னு இருக்கும். அப்ப அந்த சுகபோக வாழ்க்கையில அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது, ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது. அப்ப அது ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாது, பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்படக்கூடாது. சரிங்களா? இதுதான். அப்ப பெண்களுக்கு தான் இந்த செவ்வாய் தோஷமானது நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மேஷத்திலேயே செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க லக்னம் இல்ல, வேற லக்னம், விதி விலக்கு. மேஷத்திலேயோ விருச்சகத்திலேயோ செவ்வாய் இருக்கும்போது அதனுடைய வீடு ஆட்சி வீடு, இது விதி விலக்கு. செவ்வாய் தோஷம் 7, 8ல இருந்தாலும் அது தன்னுடைய வீடு. நான் என் வீட்டுல நான் சுதந்திரமா இருப்பேன். இதே இன்னொரு வீட்டுல போய் நான் பகை வீட்டுல உட்காந்துருக்கேன், எனக்கு எதிரி, அவன் வீட்டுக்கு நான் போய் உட்காந்துருக்கேன், நான் எப்படி உட்காந்துருப்பேன்? ஏற்கனவே நான் எனக்கு கோபம் இருக்கு, நான் அவன் வீட்டுல போய் உட்காரும்போது அவன்கிட்ட எப்படா சண்டை போடலான்னு தான் உட்காந்துருப்பேன். அப்படிதான். அதாவது செவ்வாய் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கும்போது அது செவ்வாய் தோஷம், கொஞ்சம் அதனுடைய வீரியம் குறையும். அடுத்து கடகத்துல செவ்வாய், இது செவ்வாயே இல்லைங்க, செவ்வாய் தோஷமே கிடையாது. ஏன்னா அங்க செவ்வாய் நீசம், கடகத்துல நீர் வீட்டுல நீசம். விருச்சகமும் அதேதான். அப்ப அந்த கடகத்துல இருக்கும்போது செவ்வாய் அந்த இடத்துல தோஷத்தினுடைய வீரியத்தை குறைக்கும். அதே மாதிரி மகரத்துல உச்சமாகுது, மகரத்துல உச்சமாகுது, அந்த இடத்துலயும்
செவ்வாய் இருந்தால் செவ்வாய் என்னவா இருக்காதுங்க, இந்த வீரியத்தன்மையை குறைச்சு கொடுக்கும். அதுதான் நம்ம சொல்லுவாங்க பரிகார செவ்வாய். இதுக்கு சில வழிபாடுகள் பண்ண சரியா போகும், அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு குறைவா இருக்கும். சரிங்களா? அடுத்தது, செவ்வாய் கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அதனுடைய வீரியத்தை குறைத்து கொள்ளும். அப்படின்னா பெரிய அளவுக்கு அதனால பாதிப்புகள் இருக்காது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அது சுக்கிரனுடைய வீடாக இருந்தால், அதாவது ரிஷபமோ துலாமோ இருந்தால் அந்த இடத்துலையும் செவ்வாய் தோஷமானது அந்த இடத்துல நமக்கு விதி விலக்கு கொடுக்கும். ஏன்னா சுக்கரன் வீடு, சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் ஆனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க. யார் ஜாதகத்துல சுக்கரன் செவ்வாய் நல்ல தொடர்புல இருக்கோ அவங்க பிரியவே மாட்டாங்க, அந்யோன்யமா வாழ்வாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் யாருக்கெல்லாம் லக்ன சுபரா வந்தா தோஷம் பாதிக்காது. எந்தெந்த லக்னத்துக்கு சுபர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்துருப்போம், அந்த பதிவு பார்த்துக்கோங்க. அந்த லக்ன சுபராக இருந்தால் செவ்வாய் தோஷமானது பாதிப்பை கொடுக்காது. இதுல 3 வகையான நமக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வலுவான செவ்வாய் தோஷம். இந்த வலுவான செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் பகை வீட்டில் இருக்கும்போது அது வலுவான தோஷத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அடுத்தது வலு குறைந்த செவ்வாய் தோஷம் பார்த்தோம் இல்லையா, அது அதனுடைய வீட்டில் ஆட்சியோ அல்லது நீசமோ ஆகும்போது செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு அந்த குறைவான ஒரு இதை நமக்கு கொடுக்கும். செவ்வாய் தோஷமே இல்லை. இது 3 விஷயம்தான் திருமண பொருத்தத்தை நம்ம பார்க்கும்போது. இப்படி பார்க்கும்போது என்னன்னா, இந்த பாவக அமைப்புல ஒரு சிலருக்கு செவ்வாய் மாறி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ராசியை பார்த்துட்டு செவ்வாய் தோஷம் வேண்டாம், செவ்வாய் தோஷம் வேண்டாம், இப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த இது நம்ம சேர்த்து வச்சிருவோம், வேண்டாம் அப்படின்னு விலக்கி வச்சிருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அது என்ன உள்ள போய் இது என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கு, செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அந்த செவ்வாய் நல்லா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான வழிபாட்டு முறைகள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகும். செவ்வாய்னா ரத்த சகோதர உறவு. அப்ப செவ்வாய்னா மண்ணு மனை பூமி, இது எல்லாமே இந்த செவ்வாய்க்கு நமக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது 2, 7, 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அது கடுமையான செவ்வாய் தோஷம். 4, 12ஆம் இடத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் வலு குறைந்த செவ்வாய் தோஷம். நான் 2, 7, 8ல இருந்தா அதே மாதிரியான ஜாதகத்தை நம்ம இணைக்கிறது சிறப்பு. அல்லது 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கணும், அல்லது 7ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கணும், அல்லது 4ஆம் பார்வையாகவாவது செவ்வாய் பார்க்கணும். இப்படி பார்த்து சேர்த்தும் போது என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகளை கொடுக்காது. சரிங்களா? இதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். இது பொருத்தம் பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதாவது பெண்ணோட செவ்வாய் தோஷம் ஆணுடைய செவ்வாய் தோஷத்தை விட வீரியம் குறைவானதா அமையணும். இப்போ ஒரு ஆணுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா பெண்ணுக்கு 4ஆம் இடத்துல இருந்தா பண்ணலாம். ஏன்னா 2, 7, 8ஆம் இடம் கடுமையான தோஷம், 4, 12 அந்த வீரியம் குறைவான தோஷம். அப்ப பெண்ணுடைய ஜாதகத்தை விட ஆணுடைய செவ்வாய் தோஷம் வீரியம் குறைவாக இருக்கணும். ஏன்னா ஆண் தானே செவ்வாய். அப்படி இருந்தா நம்ம திருமண பொருத்தம் பண்ணலாம். அதே மாதிரி 2, 7, 8ல செவ்வாய் இருந்தா அதே தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை நம்ம இணைக்கணும். 4, 12ஆம் இடத்துல இருந்தா அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை அமைக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த இது அந்யோன்யம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கும். அடுத்தது வீரியம் குறைந்த செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி வீரியம் குறைஞ்ச செவ்வாய் தோஷத்துள்ள ஜாதகத்தை சேர்க்கணும். வீரியம் குறைவான உள்ள ஜாதகத்துக்கு வீரியம் அதிகமான இருக்கக்கூடிய செவ்வாயை சேர்க்கும் போது அந்த இடத்துல அங்க பிரச்சனைகள் வரும். இதுதாங்க செவ்வாய் தோஷம். இவ்வளவுதான் செவ்வாய் தோஷம். அதனாலதான் நம்ம அந்த காலத்துல நமக்கு என்னன்னா, இந்த ரத்த இலை எடுத்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த பிளட் டெஸ்ட்ல ஒரு 100 வகையான
விஷயங்கள் இது 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 இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு தெரியாது இல்லையா? இன்னைக்கு தான் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனால் பையனுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பிள்ளைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து இவங்களுக்கு என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லைன்றதை நம்ம பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக பார்க்கணும். அந்த காலத்தில் அது இல்லை. அதனால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தை வச்சு இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இவ்வளோதான் செவ்வாய் தோஷம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது, உங்கள் 2 பேர்த்துக்குமான மேட்சிங் எப்படி இருக்குது, அது ஏதாவது உங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் சொல்லலாம். 7502293307. ஓகே, 7502933307, 9345009939. இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபோன்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் பண்ணுறதை விட உங்களுக்கு தேவைகள் இருந்தால் ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அனுப்புகிறாங்க, நம்ம அதை பார்க்குறோம், பார்க்காம விட்டுறோம். அது ஒரு குறையா சொல்கிறாங்க, அம்மா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியாது, நீங்கள் பார்க்கவே இல்லை, நிறைய வர்றதுனால என்னால் அதை பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன விளக்கங்கள் வேணும்னாலும் கேட்கலாம். சரிங்களா? ஆமாம், அடுத்தது